ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகிமத் குண்டுமா. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, திருவண்ணாமலை போகும்போது ஒரு கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. திருவண்ணாமலை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் காலையில் ஒரு 6 மணி அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 5 o'clock 5:30க்கெலாம் நாங்கள் டீ பிடிச்சி கிளம்பணும் இல்லைங்களா. கிளம்பிட்டு போகிறாங்க. திருவண்ணாமலை தாண்டி எத்தனை கிலோமீட்டர் சொன்னாங்க, போலூர் முருகன் கோவில், பாலமுருகன் கோவில். அங்கே நாங்கள் இப்போது ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், போகும்போதே நல்ல வயல்வெளி தான், சூப்பராக இருந்தது. அந்த ரோடு தான் வர்றது கோவிலுக்கு. சூப்பராக நல்லா வயல் வளர்ந்து இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குழந்தைங்களாம் எழுப்பி விட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இப்போது கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே போக தேவையில்ல, கீழே விட்டுட்டு படி ஏறி கீழே இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போகலான்னு நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோங்க. கீழே பார்த்து வாப்பா. கீழேயே அம்மன் இருந்தாங்க, அவங்கள வணங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினா போக போக சாமி இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் கும்பிட்டுட்டு தான் லாஸ்ட்டாக தான் முருகர் இருப்பார். பாருங்கள், போகும்போது சூப்பராக திருத்தணி முருகர், அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது மலேசியா முருகர், எவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. படியில் போகும்போது ஒவ்வொரு சிறப்பான கோயில் முருகரையும் வச்சுருந்தாங்க. அங்கே கற்பூரம் ஏற்றி நல்லபடியாக மீனை கும்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் மேலே படி ஏற ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கொஞ்சம் தான் படி இருக்குது. 50 கூட இருக்காதுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கார நான் கேமரா பிடிக்க சொன்னேன். அவரு பண்ணுற ஸ்டைலை பாருங்கள், என்னால் தாங்கலை. வீடியோ முடிக்கிற வரைக்குமே அவர் தலையை வாரி விட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தார். ரொம்ப மழைலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பாருங்களேன் நீங்களே, அப்படின்னு திரும்பி படி ஏறுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் படி ஏறினா வந்துடும்ன்ற மாதிரி நினப்பு. ஆனால் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கட் ஆகும், அப்படியே சுற்றி ஏறுற மாதிரி தான் இருந்தது. போகிற வழியிலேயே முருகருக்கு சேவல் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. தெரியல முருகா.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மயில் முடிஞ்சதுன்னு அடுத்த கட்டு வந்து அவ்வளோதான், மேலே கோயில் வந்துருச்சு. பாருங்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னு, நல்லா இருக்குது பிரம்மாண்டமாக. இது மலை தான், ஆனால் அந்தளவுக்கு நமக்கு மலை படிகிற மாதிரியே தெரியாது. ஒரு வழியாக நாங்கள் வந்து மேலே ஏறி வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்ததுனால கோயிலில் பாருங்கள் இன்னும் இப்போ தான் கோயில் திறந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால கூட்டமும் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக சாமி பார்க்குறோம். பாருங்கள் இப்போ தான் கழுவி விட்டுட்டு இன்னும் கோலம் கூட போடலை. அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து சாமியை கும்பிட்டு தான் போட்டிருந்தாங்க. இதுக்குள்ளே தான் போனோம். போயிட்டு இப்போ சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நல்ல தரிசனங்க. முருகர் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக ஒத்தையில் சூப்பராக நின்றுட்டுருக்காருங்க. அவ்வளோ அழகு பார்க்குறதுக்கு, கண் கூட காட்சி வேணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கோயில் வந்து இப்போது வேலைகள் நடந்துகிட்ருக்கிறதுனால இப்படி இருக்குங்க. ஆனால் முருகர் பார்க்க அவ்வளோ நிம்மதியாக இருந்ததுங்க மனசு. அங்கேயே இருக்கலாம் போல் இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்பவும் போயிட்டு இன்னொரு தடவை நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு தாங்க வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. கூட்டமும் இல்லை. சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோதாங்க கோவில். நாங்கள் சாமியை பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்து கற்பூரம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து காசு வச்சுட்டு நாங்கள் கற்பூரம் எடுத்து சாமிக்கு வந்து ஏற்றிட்டு வரலான்ட்டு விநாயகருக்கெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் கற்பூரம் ஏற்றி வாங்கிட்டோம். அங்கே தான் முருகர் இருக்கார். விநாயகருக்கு நாங்கள் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு இப்போ வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான், கோயில் முடிஞ்சிடுச்சுங்க. உள்ளே வந்து கோயில் கட்டிகிட்ருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைதியான ஒரு இடங்க. டைம் இருக்கு. இது வந்து கோயிலை விட்டு வெளியே வந்ததுமே பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள் கழனிலாம். இது வந்து மலை மேலே தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். நம்ம கோயிலை சுற்றி வரலான்ட்டு போயிட்டுருக்கோங்க. எவ்வளோ சூப்பராக எடுத்து போடுறாங்கம்மா ஃபோனு கேமராலாம். டேய் சுபாத்த வீடு மாடி மேலே இருக்குமா? அழகா இருக்குல்ல, சாய்வில் வச்சிருக்காங்களா. மற்ற மலை மேலே இருக்க முருகர் கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன வந்து சிறப்பான ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம மலை மேலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப தூரமாக தெரியுங்க வீடு எல்லாமே காணிலாம். இங்கே ரொம்ப கிட்ட அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பனி பெய்துட்ருக்கு, மலைகள் இருக்குது, தென்னை மரம், வயல்வெளி எல்லாமே, ஆட்கள் நடந்து போகிறது, விவசாயம் பண்ணுறது எல்லாமே சூப்பராக தெரியுதுங்க. ரொம்ப 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 மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க எங்களுக்கு இங்கே வந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோயில் பின்னாடியே இப்போ நம்ம அந்த கழனிலாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அங்கவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்பன் முருகனுடைய குடும்பத்தையும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு கேட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. கோயிலை சுற்றணும். அதான் சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. கிளம்பலான்னு கீழே படி இறங்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கோயிலை சுற்றலாம் வாங்கன்னு கோயிலை 3 முறை சுற்ற விட்டாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நாங்கள் 3 சுற்று வந்து கோவிலை சுற்றி முடிச்சிட்டோம். அப்புறம் அங்கே இருக்க சாமிகளை வந்து கும்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கடியில் அழகாக குட்டியாக ஒரு பிள்ளையார் வச்சுருந்தாங்க. அந்த விநாயகரையும் வந்து நாங்கள் கும்பிட்டு வந்தோம்.
பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க. திரும்பவும் போயிட்டு ஒரு வாட்டி நாங்கள் சாமியை பார்த்துட்டு உள்ளே போகலை, வெளியே நின்று பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த வழி வந்தோமோ அந்த வழியிலே நாங்கள் கிளம்பிட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது வெளியே எங்கேயாச்சும் அடிக்கடிக்கு நாங்கள் போகிற இடமே பார்த்திங்கன்னா கோவிலாக தாங்க இருக்கும். போயிட்டு நாங்கள் ஏதாச்சும் ரீல்ஸ் எடுக்கலாம், வீடியோ வந்து அழகாக எடுக்கலாம்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் நிஜமாக 2 பேருமே சொதப்பிடுவோங்க. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களால் வீடியோவே எடுக்க முடியாது. ஏதோ ஏனோ தானோன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். குமரகிரி ஸ்ரீ பாலமுருகன், சண்டிகேஸ்வரர், புற்று அம்மன், வேப்பமரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்கள் எல்லா சாமியுமே வந்து கும்பிட்டு வந்துட்டோம். அந்த போர்டில் படித்தேன் இல்லைங்களா, அத்தனை சாமிகளும் இங்கே இருக்காங்க, கீழேருந்து மேலே வரைக்கும். எல்லா சாமியும் நாங்கள் வந்து வழிபட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். வந்து வண்டி எடுக்கும்போது பாருங்கள், இந்த பம்பை பார்த்துட்டு என் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அங்க மலை மேல கூட ஏதோ கோயில் இருக்குப்பா, பெருமாள் கோயில் நினைக்கிறேன். ஆமா, நம்ம என்ன சோறு வச்சு வந்தோம். ஆனா நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து போயிட்டு வந்தோம். அது திருவண்ணாமல்ல சிவான் சாமி, ஏமா சாமி, திருவண்ணாமல்ல ஏன் சாமி. All the friends க்கு bye சொல்லு. Bye today. Bye friends. Bye friends. எவ்வளோ அழகாக பாருங்கள், நான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு இவ்வளோ அழகாக பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக தூங்கிட்டு வருதுங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யாருங்க, வர வழியில் சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே வந்து என் பையன் ஆசைப்பட்டான். எல்லாருமே வந்து இப்போ நியூ இயருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க. பொறுமையா பிடிக்கணும், ரிவர்ஸ்ல தான் போவோம், ஆப்போசிட்ல தான் போவோம். இங்க நில்லு அசைக்காம நில்லு, வரும் பாரு, இதோ இருக்கு பாரு, எவ்வளவு குட்டி, இதோ பாரு. குட்டி 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 அப்படித்தானே கல்லணை ஆத்துல அரிசி 1 2 3 சொல்றேன். அடே டேவிட் இடியா நடிடா வீடியோ. பெரிய பள்ளமா வேலையை போடுற. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வந்த வழியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பெட்டராக வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.